ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் அல்வா தான் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் பீட்ரூட் ஒரு 5 பீட்ரூட் போல் எடுத்துகிட்டு நல்லா நான் துருவி வச்சுருக்கேன் நான். ஸோ பாருங்கள், இதில் தான் இந்த இருக்கிறதுலே குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவுறீங்க இல்லைங்களா. ஸோ இருக்கிறதுலே நாங்கள் மீடியம் சைஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் துருவிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு கீ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கீ இது ஒரு கரண்டி கீ தான் இது. ஸோ முந்திரி வறுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா பீட்ரூட்டு. ஸோ இதை வதக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் முந்திரி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுவைக்காக நான் கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள், ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் போல் எடுத்துகிட்டு நல்லா பஞ்சு போல் நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் இந்த கிளாஸில் நான் அரை அழகு எடுத்து வச்சுருக்கேன் சுகரு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் அது கொஞ்சமாகவோ இல்லை அதிகமாக நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம பீட்ரூட் அல்வா பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த பீட்ரூட்டை இந்த கீயில் தான் நம்ம வதக்க போகிறோம். போகும் பாருங்கள், நான் 2 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். ஸோ இந்த கீ மெல்ட் ஆகட்டும். ஸோ இது மெல்ட் ஆனோடனே நம்ம இந்த பீட்ரூட் போட்டு வதக்கலாம். கீ மெல்ட் ஆகிடுச்சு, பீட்ரூட் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த பீட்ரூட் துருவந்து போட்டாச்சு. ஸோ இதை நல்லா வதக்கலாம். இந்த பாருங்கள், இது இவ்வளோ இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கணும். ஸோ இது இவ்வளோ இருக்குது ஒரு கால்வாசி பங்களவுக்கு கம்மியாகும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம கீயில் நல்லா வதக்கணும். ஸோ நீங்கள் கேஸ் மீடியம்லேயே ஸோ நல்லா வதக்குங்க. இது பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ பீட்ரூட் சாப்பிடாத பசங்க நீங்கள் இது மாதிரி அல்வா பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இது பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதுவும் போட்டுடலாம். ஸோ அந்த ஏலக்காய் தூள் போட்டால் இன்னும் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வாசமாக இருக்கும். உப்பு போட்டாச்சு. ஸோ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம் இது. ஸோ இது எல்லாம் நல்லா வதக்கிட்டு இது நல்லா கம்மியாகணும். பாருங்கள், இப்போ நடுவில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கலாம். இல்லைனா அடி பிடிச்சிரும். ஒரு 2 ஸ்பூன் போல் கீ ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. நம்ம பவுலில் காமிச்சோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான் கீ. ஸோ அதை இது பண்ணி தான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம அல்வா அவ்வளோதான் நம்ம ஊற்ற போகிறோம். வேறு அதிகமாக ஊற்ற போகிறதில்ல. ஸோ நல்லா வதக்குங்க. ஊற்றியாச்சு கீ. பாருங்கள், நல்லா திரண்டு வருது. நல்லா வதக்கணும். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அப்படியே அந்த பீட்ரூட் ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே வரும் நம்ம சாப்பிடும் போது. ஸோ நல்லா கீ ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். ஸோ இப்போயே பாருங்கள், நல்லா திரண்டு வருது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னமா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ போட்டோம் பீட்ரூட்டு பாருங்கள், எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வரணும். இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ கீ ஸ்மெல் தான் வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 1/2 கிளாஸ் எடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இந்த சுகர் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போயே கேஸ் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். ஸோ நான் இது கலரிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாம் சுகர் மெல்ட் ஆகிட்டு எப்படி இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா நல்லா இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சது நம்ம கொட்ட போகிறோம். லாஸ்ட்டில் கீ ஊற்றிட்டு இறக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. ஸோ இந்த முந்திரி பருப்பு நம்ம
இந்த அல்வாவில் வந்து கொட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பீட்ரூட் அல்வா வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் பீட்ரூட் சாப்பிடாத பசங்க கூட. ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து அவ்வளோ இதாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.